கார்த்திக், ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை மழை நிலவரம் என்பது எவ்வாறு இருக்கிறது? மழைநீர் எந்தெந்த பகுதிகளில் தேங்கியிருக்கு? அதனை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள் கார்த்திக். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியான ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. ராமேஸ்வரத்தில் நேற்று துவங்கிய மழையானது தற்பொழுது வரை பெய்து வருகிறது. ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை 11 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. அதே போல தங்கச்சிமலத்தை பொறுத்தவரை 17 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. மண்டபம் பகுதியில் பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. மண்டபம் கலைஞர் குடியிருப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சு வராங்க. நேற்று பெய்த கனமழையின் காரணமாக அந்த 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருக்கு. இதனால மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. மேலும் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. மேலும் வீடுகளுக்கு மேலே ஏறி மக்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. மழையை அப்புறப்படுத்துறதுக்கு பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீரை அப்புறப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதன் காரணமாக பாத்தீங்கன்னா மீட்பு பணி கொஞ்சம் துரிதமாக நடைபெறாத சூழ்நிலையும் இருக்கு. இருந்தாலும் அரசு தரப்புல பாத்தீங்கன்னா மீட்பு பணியை நடவடிக்கை மேற்கொண்டாலும் மழை பெய்வதன் காரணமாக போதிய நடவடிக்கை இல்லை என்பது பொதுமக்கள் குற்றச்சாட்டா இருக்கு. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.